அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம த்ரெட்ஸ் ஆஃப் ஃபேட் எபிசோட் 8 தாங்க பார்க்க போகிறோம். போன எபிசோடில் நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருப்பான், அந்த டிராகன் லாக்கிங் நெயில வெளியில் எடுத்து சண்டை போட்டிருப்பானா. அது பண்ணதுனால அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய மெரிடியன்ஸ் எல்லாமே பிரேக் ஆயிடுச்சு. இப்போ இவனும் சாகிற நிலைமையில தான் இருக்கான், ஜாங்லியும் சாகிற நிலைமையில தான் இருக்கான். இப்போ என்ன நடக்குது, ஜாங்லியோட ஸ்பிரிட் அவனுடைய உடம்புக்குள்ளேருந்து வெளியில் வர ஆரம்பிக்குதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துக்கிட்டே இருக்குது. அதே சமயத்தில் அவனுடைய உடம்புக்குள்ளே இருந்து அந்த டிராகன் அதுவுமே வெளியில் வருது. வந்து அந்த ஸ்பிரிட்டை வளைச்சி பிடிச்சி நிப்பாட்டுது. இவன் கேட்குறான், நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறான். அந்த டிராகன் இவ்வளோ நாளாக இவனுடைய உடம்புக்குள்ளே தானே இருந்துச்சு. அது என்ன சொல்லுது, உன்னோட சோலும் ஸ்பிரிட்டும் கரைஞ்சு போகாமல் நான் வந்து பாதுகாத்துட்டு இருந்தேன். அதனால் அந்த சி ஆஃப் கான்ஷியஸ்னஸ் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் உடச்சிக்கிட்டு நான் வெளியில் வந்துட்டேன். எதுக்காகனா உன்னோட கடைசி பிட் ஆஃப் சோலை இழுத்து பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போட பிரச்சனை என்னன்னா, புரோக்கன் ஆன அந்த சோல்லேருந்து ஒரு சின்ன பீஸை தான் இது பிடிச்சி வச்சிருக்கு. ஸோ இவன் மறுபடியும் ரீபில்ட் பண்ணணும் அப்படின்னா இவன் என்ன பண்ணணும், அந்த செக்டாருக்கு போகணும். ஏன்னா இவனோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி கம்ப்ளீட்டாக காலி ஆயிடுச்சு. அதனால் அங்கே போனால் தான் மறுபடியும் ரீபில்ட் பண்ண முடியுமா. இவன் என்ன சொல்கிறான், இத்தினோண்டு சோல் ஸ்பிரிட்டை வச்சுக்கிட்டு நான் எப்படி இங்கேருந்து செக்டார் வரைக்கும் போகிறது, அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், என்னோட எனர்ஜி எல்லாத்தையும் வச்சு இந்த எதிர்க்க ஒருத்தர் இருக்கான்ல அவனை நான் ஹீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல அந்த டிராகன் பார்க்குது. நீ இதை தான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும் அப்படிங்குது. இப்போ ஜாங்லி என்ன பண்ணுறான், நம்ம பூப்போ இருக்கான் இல்லையா, அவனை நோக்கி நடந்து வரான். எதுக்காக, இவனை ஹீல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஒரு சீக்ரெட் டெக்னிக்கை பயன்படுத்தி அவனை கொஞ்சம் கொஞ்சமாக ஹீல் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனோட மெரிடியன்ஸ் எல்லாம் ரீபில்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ ஜாங்லியோட சி ஆஃப் கான்ஷியஸ்னஸில் நம்ம பூப்போ இருக்கான். அதான் பூப்போ கேட்குறான், இது என்ன இடம், நான் ஏன்டா இங்கே இருக்கேன் அப்படின்னு கேட்குறான். ஜாங்லி என்ன சொல்கிறான், நீ வந்து என்னுடைய கான்ஷியஸ்னஸ்குள்ளே இருக்க, நான் உன்னை ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், உன்னுடைய மெரிடியன்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து சரி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறான். பூப்போக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. டேய், உன்னுடைய ஸ்பிரிட் பவரே காலி ஆயிடுச்சு, நீ எதுக்குடா என்ன ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்க, வேண்டாண்டா தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா அவன் சோல் ஃபார்மில் இருக்கான். என்னடா நீ சோல் ஃபார்மில் இருக்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அவன் என்ன சொல்கிறான், இங்கே பாரு, என்னுடைய சோல் ஃப்ராக்மெண்ட் மட்டும் தான் மிச்சம் இருக்குது, சரியா, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, என் கதை அவ்வளோதான். ஆனால் நீ இங்கே சாக வேண்டியவன் கிடையாது, அதனால் நீ நிம்மதியாக போய் வாழ்க்கையை வாழு அப்படிங்கிறான். அதான் அவன் கேட்குறான், என்னடா சொல்ல வர நீ, அப்போ நம்ம இதோட வந்து பிரிஞ்சு போகணுமா, இதுக்கப்புறம் நம்ம பார்க்க மாட்டோமா அப்படின்னு கேட்ட உடனே ஜாங்லி யோசிக்கிறான். நீ என்ன சொல்ல வர, என்ன பார்க்க போகிறோமா, பார்க்கவே மாட்டோமா, பிரிஞ்சு போகிறோமா, இதெல்லாம் நீ எனக்கு சொல்லி தரவே இல்லையே, நீ ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி தான் சொல்லி கொடுத்த, இதெல்லாம் எனக்கு நீ சொல்லி தரலையே அப்படிங்கிறாங்க. ஸோ என்ன பேசினாலும் சரி, டைம் அப்படிங்கிறது முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம ஹீரோக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவன் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கான். இதை விடுங்க, இங்கே கட் பண்ணால் இன்னொரு பக்கம் நம்ம கேரவன் லீடரு, அவர் கவலைக்கிடமான நிலையில் இருக்காருங்க. மனுஷனே சாவோட விளிம்பில் இருக்காரு. அவனோட பையன் வேகமாக ஓடி வரான். ஓடி வந்து அவன் மன்னிப்பு கேட்குறான், நான் மன்னிச்சுக்கோப்பா, லேட்டாக வந்துட்டேன் அப்படிங்கிறான். அவர் என்ன சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, அதெல்லாம் ஏன் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்க, இங்கே பாரு, என்னோட நேரம் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே நான் வந்து உயிரோடு இருக்க மாட்டேன், நீ தான் வந்து அடுத்த லீடர், சரியா, நம்ம மக்களுடைய அடுத்த லீடர் நீ தான், அவங்கள நீ தான் பத்திரமா திரும்ப கூப்பிட்டு போகணும், ஸோ நீ வந்து ஏற்றுக்கோ அப்படிங்கிறாரு. இவனும் பார்க்குறான், வேறு வழி இல்லை, ஏன்னா அவங்க அப்பா இறந்து போகிற நிலையில் இருக்காரு. சரின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மோதிரத்தை எடுத்து கையில் போட்டுக்கிறான். போட்டுக்கிட்டு லீடர் அப்படிங்கிற ஒரு பொசிஷனை எடுத்துக்கிறாங்க. இவனோட மக்களுமே பார்த்தீங்கன்னா அதை ஆதரிக்கிறாங்க. இதை பார்த்துக்கிட்டே மனுஷன் அப்படியே கண்ண மூடிடுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சிட்டியில் ஏகப்பட்ட பேர் இறந்து போனாங்கல்ல, அவங்களுக்காக ஒரு செரிமனி நடக்குதுங்க. ஏன்னா இறந்து போனவங்களுக்கு அந்த சடங்கெல்லாம் செய்யணும் இல்லையா. அதே சமயத்தில் கேரவன் லீடரோட பையன் அவனுமே அவங்க அப்பாவுடைய உடலை மரியாதையெல்லாம் செலுத்தி அங்கேருந்து கொண்டு போக ஆரம்பிக்கிறான். ஸோ இந்த சடங்கெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதே சமயத்தில் நம்ம ஹீரோ அவன் என்ன பண்ணுறான், ஜாங்லியோட உடம்பெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு போட்டு மாதிரி இருக்குது, ரெடி பண்ணி வச்சுருக்கான், அங்கேருந்து கூட்டு போகிறான் போல். இவன் வந்து கேட்குறான், என்னங்க இவரை வந்து நீங்கள் கூட்டு போகிறீங்களா, செக்டாருக்கு கூட்டு போகிறீங்களா, ஏன்னா அது ஒரு இம்மார்டல் செக்டார், அது கூட்டு போகிறதா சாதாரண விஷயம் இல்லை, போகிற வழியில் ஏகப்பட்ட டேஞ்சர் இருக்கும். அதான் நம்ம ஹீரோ சொல்கிறான், இல்லைங்க இவனை வந்து அந்த இடத்துல கண்டுபிடிச்சி கூட்டு வந்தது நான் தான், அப்போ இவனுக்கு பொறுப்பு யார், நான் தான், கண்டிப்பாக இவனை நான் கொண்டு போயே தீரணும், ஏன்னா இவன் இன்னும் சாகலை, இவனோட கடைசி சோல் ஃப்ராக்மெண்ட் உடம்புக்குள்ளே இருக்குது, அங்கே கொண்டு போனால் இவனை சரி பண்ணிட முடியும் அப்படிங்கிறான். அவனுமே என்ன சொல்கிறான், சரிங்க நாங்களும் கிளம்புறோம், கேரவன் வந்து கிளம்ப போது, எங்கள் அப்பாவை நான் திரும்ப கொண்டு போகணும், நீங்கள் ஃப்யூச்சரில் ஏதாவது உங்களுக்கு உதவி தேவைப்படுதுன்னா எங்களை கூப்பிடுங்க, கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்காக வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கிளம்பி போகிறான். நம்ம ஹீரோவும் கிளம்பி போயிட்டான். இப்போது நம்ம ஹீரோ ஒரு சிட்டியை நோக்கி போய்கிட்டு இருக்கான். அந்த சிட்டியில் ஏகப்பட்ட பிளாக் ஸ்மித் இருக்காங்களாம். அந்த பிளாக் ஸ்மித் தான் இந்த கேரவன் இருக்குல்ல, அதை செஞ்சவங்க அவங்க தான். இவன் என்ன பண்ணுறான், அந்த கத்தியை தண்ணியில் விட்டுக்கிட்டே போகிறாங்க. அது ஆக்சுவலாக என்ன கத்தி, அது டிராகன் லாக்கிங் நெயிலில் அந்த ஆறா தண்ணியில் மிக்ஸ் ஆகுது. இப்போ இந்த தண்ணியை வேறொரு இடத்துல ஒருத்தன் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுலேயுமே அந்த ஆறா இருக்குது. அதை வச்சு ஃபுட்டு அப்படிங்கிறத ரெடி பண்ணி யாருக்கோ கொண்டு போய் கொடுக்கலான்னு பார்க்குறான். யாருக்கடா அப்படின்னா ஒரு பிரிசனருக்கு தான். அங்கே இருக்க காவலாளிகள் எல்லாருமே அந்த சிட்டியில் நடந்த சம்பவத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. டேய், அந்த சிட்டியில் மிகப்பெரிய ஆபத்து வந்துச்சான் தெரியுமா, ஏதோ சின்ன பையன் யோஷன் பூப்போவாமே அவன் பேர், அவன் தான் எல்லாரையும் காப்பாற்றினான் அப்படின்னு சொல்கிறாங்கடா. எது யோஷனா, ஏய் அந்த ஃபேமிலி தான் மொத்தமாக அழிச்சிட்டாங்களேடா, அது ஒரு நிமிஷம் இரு, இந்த உள்ள ஒருத்தன் இருக்கானே அவன் தான் எல்லா ஃபேமிலியும் அழிச்சான்,
அவனுக்கு தான் வந்து ஆர்டர் கொடுத்தாங்க கிங்டம்ல இருந்து. அவன் தான் எல்லாரையும் கொன்னான். ஓ, ஒரு ரூமர் ஒன்று இருக்கு. ஒரு பையனை வந்து அவன் தப்பிக்க விட்டானாமே. அந்த பையன் வேற ஏதோ ராஜாவோட கிராண்ட்சன் அப்படிலாம் சொல்றாங்க. ஒருவேளை அவனா தான் இருக்குமோன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்போ உள்ளுக்குள்ள சாப்பாடு வச்சாங்கல்ல, அந்த சாப்பாட்டில் டிராகன் லாக்கிங் நெயிலோடைய ஆரா இருக்கு. அதான் அந்த ஆள் சென்ஸ் பண்ணிட்டான். 18 வருஷமா அமைதியாக இருந்தவன் இப்போ இங்கேருந்து தப்பிக்கணும்னு பார்க்குறாங்க. மேலே இருக்கவங்களாம் ஆரோ வச்சு அடிக்கிறாங்க. எந்த ஆரோவுமே அவனை எதுவுமே பண்ணலையே. அப்போ 18 வருஷமா இவங்க பிடிச்சி வைக்கல. அவன் உட்காரணும்னு நினச்சதுனால உட்காந்துருக்கான். இப்போ இந்த ஆரோவை சென்ஸ் பண்ணதுனால அவன் பாட்டுக்கு வெளியில் வந்துட்டான். ஒருத்தனால கூட ஒன்றுமே பண்ண முடியலங்க. அசால்ட்டாக எல்லாரையும் தள்ளி விட்டு போய்கிட்டு இருக்கான். அதான் ஒருத்த மேலே காலை வச்சு கேட்குறான், நான் யாரா அப்படின்னு கேட்குறான். இவனுக்கு எல்லாமே மறந்து போச்சு போல. அவன் சொல்கிறான், நீங்கள் வந்து அந்த ஷியா கிங்டமோடைய ஜென்ரலுங்க, உங்களை வந்து புச்சரியம்மா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னோடனே, புச்சரியம்மாவா, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு ஆர்மர் எடுத்து மாட்டிட்டு அவன் பாட்டு கிளம்புறான். எங்கே போகிறான், என்ன பண்ண போகிறானே தெரியல. இப்போது இங்கே ஒரு சிட்டியை காட்டுறாங்கப்பா. இந்த இடத்துல ஒரு பொண்ணு ஒருத்தி இருக்கா. அவள் வினோதமான ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கா. என்ன தெரியுமா? அவள் சொல்கிறா, அவள் வந்து மவுண்டன்ஸ்லேருந்து வந்திருக்காளாம். அவளுடைய மாஸ்டர் தான் அமுச்சு வச்சாராமா. அதாவது இங்கே இருக்காங்கல்ல, அவங்களோட டியர்ஸை வந்து கலெக்ட் பண்ண வந்திருக்கா. கண்ணீர். உங்களால் அழ முடிஞ்சது அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு 10 காயின்ஸ் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இந்த பவுலை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நான் வந்து 50 காயின்ஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிறா. அதாவது இதில் ட்ரிக்ஸ் எல்லாம் கிடையாதுங்க, ஏமாத்து வேலைலாம் கிடையாது. நீ குழந்தையோ பெரியவங்களோ யாராக இருந்தாலும் சரி ட்ரை பண்ணுங்க, இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறா. எல்லாருமே அழ ட்ரை பண்ணுறானுங்க. அதை பார்த்தா நமக்கு தான் சிரிப்பாக வருது. ஒருத்தி உட்காந்து அழலாம் ட்ரை பண்ணுறா. அதான் இவன் கேட்குறான், என்னங்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால், இல்லை என்னோட பையன் வந்து எவ்வளோ ஒருத்தி கூப்பிட்டு ஓடி போயிட்டான் அப்படின்னோடனே, அட ஃபேமிலி பிரச்சனையா, இந்தா ரெட் கலர் பவுல், இதில் நீ அழு அப்படிங்கிறா. இன்னொருத்தன் சோகத்தில் உட்காந்து அழறான். அடடா சோகத்தில் அழுறியா, இந்தாப்பா க்ரீன் கலர் பவுல் வச்சுக்கோ அப்படிங்கிறா. இன்னொருத்தன் கதறி அழுந்துகிட்டு இருக்கான். ஏன்டா அழறா அப்படின்னு கேட்டா, 6 மாசமா கஷ்டப்பட்டு காசு சேர்த்தானா, அந்த காசை அவனுடைய பொண்டாட்டி தூக்கிட்டு ஓடி போயிட்டாலாம். அத்தாடி, இந்தா நீ க்ரீன் கலர் பவுலை வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. ஒருத்தன் என்ன பண்ணுறான், பவுலில் தண்ணி ஊற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கான். இவ காதில் விழுந்துருச்சு. அதான் அவன் பார்க்குறா, டேய் 3 நாளாக நீ வரும்போதே யோசிச்சண்டா, என்னோட பிரேஸ்லெட்டை ஒன்று மட்டும் ஃபில் ஆகாமல் இருந்துச்சுல்ல, நீ தான் காரணமா, உன்னை விடமாட்டேன்டா அப்படிங்கிறா. இப்போது அவனை துரத்திட்டு போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ இந்த சிட்டியை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கான். அதே சமயத்தில் ஒருத்தன் ஓடி வந்துட்டு இருக்கான்ல, அவனுமே நம்ம ஹீரோ இருக்க இடத்த நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கான். இந்த பொண்ணு எர்த் மேஜிக்கை யூஸ் பண்ணி அவனை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு குய்யால என்னையா ஏமாத்துற, நீ காசை கூடுறா அப்படின்னு கேட்குறா. இந்த கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து அடிக்க வருவானா. அவள் எஸ்கேப் ஆயிட்டா. ஆனால் தடுக்கும் போது அவள் கையில் இருக்க பிரேஸ்லெட் அப்படியே பறந்து போய் ஜாங்லி மேலே விழுதுங்க. அது ஸ்பெஷல் பிரேஸ்லெட் போல. அதுக்குள்ளே இருக்க எனர்ஜியை அவன் பயங்கரமாக அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இவனுக்கே ஒன்றும் புரியல, நம்ம ஹீரோக்கே திரு முழிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ இங்கே தான் இந்த எபிசோட் முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.